எல்லாருக்கும் வணக்கம். உண்மையான செல்வம்னா என்ன? வெறும் பணம் மட்டும்தானா? இல்ல அதை தாண்டியும் செழிப்புக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க இந்த அருமையான விஷயத்த பத்தி இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்கலாம். செல்வம்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பேங்க் பேலன்ஸ், பெரிய வீடு, கார், அப்படித்தானே? ஆனா உண்மையில செல்வம்ங்கிறது அதுக்கும் மேல ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் லக்ஷ்மி கடாக்ஷம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் உள்ள வருது. இது என்ன சொல்லுதுன்னா, செல்வம்ங்கிறது வெறும் பணம் இல்ல, அது ஒரு முழுமையான ஓட்டம், ஒரு அருள். இந்த அருள் எப்படி கிடைக்குமா? லக்ஷ்மியோட ஒரு சின்ன கடைக்கன் பார்வையிலேயே கிடைச்சிடுமா? சரி, இந்த முழு பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டை விட்டுருவோம். முதல்ல உண்மையான செல்வம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த லக்ஷ்மியோட பார்வைக்கு என்ன அர்த்தம், அதுக்கு பின்னால இருக்கிற புனித சின்னங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். செழிப்போட 8 வடிவங்கள் பத்தியும், கடைசியா இந்த ஓட்டத்தோட எப்படி நம்ம வாழ்க்கையை இணைச்சு வாழ்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்த லக்ஷ்மி கடாக்ஷம்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னதான்? முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மிங்கிறது வெறும் ஒரு சாமி சிலை இல்ல, அது இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி இருக்கிற செழிப்பையும் வளத்தையும் கொடுக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி, ஒரு காஸ்மிக் எனர்ஜி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சக்தி ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. அதனாலதான் அவளை சஞ்சலான்னு சொல்றாங்க. அதாவது எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கிறவள். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு பெரிய பாடம் இருக்கு. செல்வம்ங்கிறது ஓடுற நதி மாதிரி. அதை தேக்கி வச்சா என்ன ஆகும்? பாசி புடிச்சு கெட்டு போயிடும். ஆனா அது புழக்கத்துல இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்லைட பாருங்க. கடாக்ஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு அர்த்தம் நேருக்கு நேரா பாக்குறது கிடையாது. இது ஒரு மென்மையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடைக்கண் பார்வை, ஒரு சைட்ல இருந்து கவனிக்கிற மாதிரி. நம்ப முடியுதா? அந்த ஒரு சின்ன கடைக்கண் பார்வைக்கு பணம் காசு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான செல்வத்தையும் அள்ளித்தர சக்தி இருக்குதான். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம அந்த சக்தியோட எப்படி நம்மளை அணைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத எனர்ஜிய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் சில பவர்ஃபுல்லான சின்னங்கள் இருக்கு. வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். அதுல முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான சின்னம் தாமரை, தூய்மையோட அடையாளம். தாமரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அது சேத்துல தான் வளரும், ஆனா ஒரு துளி சேறு கூட அது மேல ஒட்டாது. தண்ணில இருந்தாலும் அதோட இலைகள்ல தண்ணி ஒட்டாது. இது நமக்கு என்ன சொல்லுது? நாமளும் இந்த உலகத்துல தான் வாழணும், ஆனா அதோட கஷ்டங்கள்லயும் மாயைகள்லயும் சிக்கிக்காம ஒரு சமநிலையோட ஒரு விழிப்போட வாழணும். இதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி. அடுத்ததா பார்க்க போற சின்னம் தங்க நாணயங்கள். இது செல்வத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு குணத்தை நமக்கு காட்டுது. அதுதான் சுழற்சி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்ல கவனிங்க. செல்வங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிற ஆறு மாதிரி இருக்கணும். அதை ஓட விடாம தடுத்து நம்மகிட்டே வச்சுக்கிட்டா அது சாக்கடை மாதிரி தேங்கி அதோட மதிப்பை இழந்துடும். ஆனா அதே மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டா நாம விதைக்கிற விதைகள் மாதிரி பல மடங்கா பெருகும். சிம்பிளா சொல்லணும்னா, செல்வம் ஒரு ஃப்ளோ, அது ஒரு ஸ்டோரேஜ் கிடையாது. கடைசியா லக்ஷ்மி தேவியோட சம்பந்தப்பட்ட விலங்கு சின்னங்களை பத்தி பாப்போம். ஆந்தையும் யானைகளும். ஆந்தை மகாலட்சுமியோட வாகனம் சொல்வாங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஞானத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் குறிக்குது. இருட்லயும் தெளிவா பாக்குற சக்தி அதுக்கு உண்டு. அதே மாதிரி யானைகள் பலம், கம்பீரம், அருள், இது எல்லாத்தையும் காட்டுது. இந்த ரெண்டுமே செழிப்போட வெவ்வேறு அம்சங்களை நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பகுதியோட ஹைலைட்னே சொல்லலாம். செல்வம்னா வெறும் பணம் மட்டும் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வேற என்னென்ன வடிவங்கள்ல செல்வம் இருக்கு? வாங்க அத விரிவா பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அஷ்டலக்ஷ்மி, அதாவது செல்வத்தோட 8 வடிவங்கள். முதல்ல ஆதிலக்ஷ்மி, இதுதான் மூலசக்தி, எல்லாத்துக்கும் ஆதாரம். அடுத்து தனலக்ஷ்மி, இதுதான் நமக்கு தெரிஞ்ச பணம், பொருள் வளம். அப்புறம் தானியலக்ஷ்மி, வயிற நிறைய உணவு. அடுத்து கஜலக்ஷ்மி, அதிகாரம், வலிமை. சந்தானலக்ஷ்மி, நல்ல குழந்தைங்க, சந்தோஷமான குடும்பம். தைரியலக்ஷ்மி, வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான தைரியம். வித்யாலக்ஷ்மி, அறிவுச் செல்வம். கடைசியா விஜயலக்ஷ்மி, நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகள்லயும் வெற்றி. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை. ஓகே, இதுவரைக்கும் நம்ம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா இணைச்சு பார்ப்போம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த மைண்ட் மேப்பை பாருங்க. கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா இது ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. நாம பார்த்த அந்த சக்தி,
சின்னங்கள், செல்வத்தோட 8 வடிவங்கள். இதெல்லாமே தனித்தனி இல்ல, எல்லாம் ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இது ஒரு முழுமையான அமைப்பு. நம்ம எல்லாருமே நம்ம மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை, என் செயல்கள், என் எண்ணங்கள், இதெல்லாம் செழிப்ப என் பக்கம் ஈர்க்குதா இல்ல என்கிட்ட இருந்து அதை தள்ளி விலக்குதா? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். செல்வம்ங்கிறது உங்க கைக்கு வர ஒரு நதின்னு வச்சுக்கோங்க. அந்த நதியோட போக்க, அந்த ஓட்டத்தை உங்க வாழ்க்கையை மேம்படுத்தவும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தவும் நீங்க எந்த பக்கம் திருப்புவீங்க? யோசிச்சு பாருங்க.